கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் நம்முடைய வேதாகம மேலாய்வில் ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்திற்கு கடந்து செல்கின்றோம். இந்த 36ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கின்ற போது, ஏசாவின் ஏதோமேரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. ஏசாவுடைய வம்சங்கள் என்னென்ன என்பதை குறித்து ஒரு விரிவான ஒரு பெயர்களுடன் கூடிய ஒரு அட்டவணை இதிலே கொடுக்கப்படுகிறது. வேதாகமும் ஒரு ஆச்சரியமான புத்தகம். சில இடங்களிலே பெயர் கூட குறிப்பிடாமல் ஒரு பெண்ணை பற்றி அல்லது ஒரு ஆணை பற்றி சொல்லியிருப்பார்கள். ஆனால் சில இடங்களை பார்க்கும்போது ஒவ்வொருடைய பெயரையும் விரிவாக சொல்லியிருப்பார்கள். இது பரிசுத்தான சித்தந்தபடி நடந்ததாக இருக்கிறது. இந்த புத்தகத்தில், இந்த அத்தியாயத்தில் வருகின்ற ஒவ்வொரு பெயரை பற்றியும் நாம் தனித்தனியே ஆராய்ச்சி செய்ய முடியும். அது மிகவும் ஆர்வத்துக்குரியதாக இருக்கும். ஆனாலும் கூட இப்பொழுது அதற்கு சமயம் இல்லை என்பதால் நாம் மேலோட்டமாக இதை பார்த்து செல்வோம். இந்த அதிகாரம் முழுவதுமே ஏசாவின் குடும்ப வரலாறு, ஏசாவின் குடும்பம் என்பதுதான் தலைப்பாக இருக்கிறது. அதில் முதல் 8 வசனங்களிலே ஏசாவின் மனைவிகளை பற்றி சொல்லப்படுகிறது. ஏசாவின் மனைவிகளின் பெயர்களும் அவர்கள் பெற்ற பிள்ளைகளின் பெயர்களும் இந்த வசனங்களில் கூறப்படுகிறது. 1-8 வரைக்கும். அதில் எப்படி பார்க்குறோம்னாக்கா, ஏசாவுடைய ஒரு மனைவியான ஆதாள், இவள் ஏத்தியனாகிய ஏலோனின் மகள். இவள் ஏசாவுக்கு எலிப்பாசை பெற்றாள். அடுத்து அகோலிபாமா என்ற ஒரு மனைவி. இவள் ஏவியனான சிபியோனின் மகள். இவள் ஏசாவுக்கு எயோஷ், யாலாம், கோராகு ஆகிய மகன்களை பெற்றாள். அடுத்து பஸ்மாத் யாரு? இஸ்மவேலின் மகளும் நெபாயோத்தின் சகோதரியும் ஆவாள். இஸ்மவேல் யாரு? ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறப்பதற்கு முன்னால் பிறந்த ஒருவன். ஆகார் இடத்துல பிறந்த இஸ்மவேல். அந்த இஸ்மவேலின் மகள் மற்றும் நெபாயோத்தின் சகோதரியுமான பஸ்மாத் ஏசாவை திருமணம் முடித்துக் கொண்டாள். ஏசா வந்தவளை திருமணம் முடித்துக் கொண்டான். இவள் ஏசாவுக்கு ரெகுவேலை பெற்றாள். ஆக ஆதாள் மூலமாக எலிப்பாஸ், அகோலிபாமா மூலமாக எயூஷ், யாலாம், கோராகு, பஸ்மாத்தின் மூலமாக ரெகுவேல். இந்த 5 மகன்கள் இந்த 5 மகன்கள் மூலமாக மற்ற வம்சங்கள் பெருக வேண்டியதாக இருந்தது. இவர்கள் யாவரையும் ஏசா அழைத்து கொண்டு தன் ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு யாக்கோபை விட்டு பிரிந்து சென்று சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்னும் பெயரும் இருந்தது. இளைத்தவன் என்று சொல்லக்கூடிய ஏதோம் என்ற பெயரும் இருந்தது. எனவே சேயீர் மலை தேசம் ஏதோம் நாடு என்றும் அழைக்கப்பட்டது. பிற்பாடு இந்த ஏசாவின் சந்ததியார்கள் எல்லாம் ஏதோமியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அடுத்து இந்த அத்தியாயத்தின் 2வது உட்பிரிவு சேயீர் மலையில் குடியேறிய ஏசாவின் சந்ததிகள் 9-14 வரைக்கும். ஆதாளுடைய மகன் எலிப்பாஸ், தேமான், ஓமார். ஆதாளுடைய மகள் எலிப்பாஸ் என்பவன் தேமான், ஓமார், செப்போ, கத்தாம், கேனாஸ் ஆகிய 5 மகன்களை பெற்றான். மேலும் திம்னாள் என்பவள் எலிப்பாஸுக்கு மறுமனையாட்டியாகி அமலேக் என்பவளை பெற்றாள். இவர்கள் யாவரும் ஏசாவின் மனைவி ஆதாளுடைய புத்திரர்கள் ஆவார்கள். அடுத்து பஸ்மாத்தின் மகன் ரகுவேல் என்பவன் நகாத், செராகு, சம்மா, மீசா ஆகியோரை பெற்றான். சிபியோனின் பேத்தியும் ஆனாக்கின் மகளுமான அகோலிபாமா என்பவள் ஏசாவுக்கு எயூஷ், யாலாம், கேராகு என்ற மகன்களை பெற்றார். அடுத்ததாக ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். ஏசாவின் இந்த மகன்களில் தோன்றிய பிரபுக்கள் பெயர்கள் பின்வருமாறு. ஏசாவின் மூத்த மகனான எலிப்பாசுடைய மகன்களில் தேமான், ஓமார், செப்போ, கேனாஸ், கோராகு, கத்தாம், அமலேக்கு ஆகிய பிரபுக்கள் பிறந்தார்கள். 7 பேர். யாருக்கு? ஏசாவின் மூத்த மகனாகிய எலிப்பாசுடைய சந்ததியிலே வந்தவர்கள் 7 பிரபுக்கள். அடுத்து ஏசாவின் அடுத்த மகன்
ரெகுவேலுடைய மகன்களில், அதாவது ஏசாவின் அடுத்த மகன் ரெகுவேல், அந்த ரெகுவேலுடைய மகன்களில் நகாத், சேராகு, சம்மா, மீசா ஆகிய 4 பேர் பிரபுக்களானார்கள். அடுத்து ஏசாவின் மனைவியான அகோலிபாமாவுக்கு யயூஷ், யாலாம், கேராகு ஆகிய பிரபுக்கள் பிறந்தார்கள். இவர்களே ஏதோம் என்னும் ஏசாவின் சந்ததியில் இருந்த பிரபுக்களாக இருந்தார்கள். ஆக இங்க ஏசாவின் மூத்த மகன் எலிப்பாசிய மகன்களில் தேமான், ஓமார், செப்போ, கேனாஸ், கொராகு, கத்தாம், அமலேக்கு 7 பேர் இருந்தாங்க. அடுத்து ரெகுவேலுடைய மகன்களில் நகாத், சேராகு, சம்மா, மீசா ஆகிய 4 பேர் பிறந்தார்கள். 11ஆச்சு. அடுத்து அகோலிபாமாவுக்கு பிறந்த பிள்ளைகளில் யயூஷ், யாலாம், கேராகு ஆக 14 பிரபுக்கள் ஏசாவின் சந்ததியிலே வந்த மகன்களிலே 14 பேர் பிரபுக்களாக மாறினார்கள். அடுத்து ஏதோம் தேசத்தின் குடிகள். ஏசா குடியேறின நாட்டின் பூர்வ குடிகளான ஓரியனான சேயீரின் மகன்கள். அங்க ஏசா குடியேறிய நாடு ஏதோம் மலை நாடு. அந்த ஏதோம் மலை தேச சேயீர் மலை நாடு, இவன் போய் குடியிருந்ததுக்கு அப்புறம் அது ஏதோம் என்று ஏதோம் தேசம் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் அங்கே அந்த சேயீர் மலையில இருந்த பூர்வ குடிகள், ஆதி குடிகள் யாருன்னு பார்க்கும்போது ஓரியனான சேயீர் என்பவன் அங்கே பூர்வ குடியாக இருந்தான். அந்த சேயீருடைய மகன்கள் யாருன்னு பார்க்கும்போது லோத்தான், சோபால், சிபியோன், ஆனாக்கு, திஷோன், எத்சே, திஷான் ஆகியோர் 7 பேர் ஓரியருடைய சந்ததியில் வந்த பிரபுக்களாக இருந்தார்கள். அவர்கள் சேயீரின் மகன்கள். இவர்களில் லோத்தான் இருக்கான், மூத்தவன் லோத்தான் இருக்கான் இல்லையா, லோத்தானுடைய மகன்கள் ஓரி, ஏமாம் ஆகியவன் 2 பேர் லோத்தானுடைய மகன்கள். அதோடு கூட லோத்தானின் சகோதரி பேர் திம்னாள். அடுத்து சோபாலின் மகன்கள் அல்வான், மானகாத், ஏபால், செப்போ, ஓனாம் ஆகிய 5 பேர். அவங்க சோபாலின் மகன்கள். அடுத்து சிபியோனின் மகன்கள் அயா, ஆனாக்கு என்பவர்கள். இதுல ஆனாக்கு என்பவனை பற்றி ஒரு குறிப்பாக ஒரு நல்ல ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. வனாந்தரத்தில் தன் தகப்பன் சிபியோனுடைய கழுதைகளை மேய்க்கையில் கோவேரி கழுதையை கண்டுபிடித்த ஆனாக்கு இவன் தான். அதனால கோவேறு கழுதைகள், கோவேறு கழுதை என்ற ஒன்றை தேவன் உண்டாக்கவில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கழுதைக்கும் குதிரைக்கும் பிறந்ததுதான் கோவேறு கழுதை. பாருங்க, கழுதை குதிரை எல்லாமே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவைகளாக இருக்கின்றன. விலங்கியல் படித்தவர்களுக்கு நன்றாக புரியும். ஒரே குடும்பத்தை சேர்ந்த விலங்குகள். இப்ப பூனை, புலி 2மே ஒரே குடும்பம். ஆனால் பூனை சாதுவானது, புலி காட்டு மிருகம். அதே போன்று கழுதை, குதிரை 2மே ஒரே குடும்பத்தை சேர்ந்த விலங்குகள். ஆனா கழுதை கழுதையைத்தான் பிறப்பிக்கும், குதிரை குதிரையைத்தான் பிறப்பிக்கும். அப்ப எப்படி கோவேறு கழுதை வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குதிரையும் ஒரு கழுதையும் இணையும் போது, ஆண் குதிரையும் பெண் கழுதையும் அல்லது ஆண் கழுதையும் பெண் குதிரையும் இணையும் போது அங்கே பிறக்கக்கூடிய ஒரு குட்டி, அது கோவேறு கழுதை என்று சொல்லப்படுது. அந்த கழுதைக்கு, அந்த கோவேறு கழுதைக்கு குதிரைக்குரிய வீரியம் இருக்கும், கழுதைக்குரிய கால்களின் பலமும் உறுதியும் இருக்கும். மலைப்பகுதிகளிலே இந்த கோவேறு கழுதையை சுமை சுமக்க பயன்படுத்துவார்கள். காய்கள், கனிகள் இவற்றெல்லாம் விளைவிக்கிறார்கள் அல்லவா, அந்த கனிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவதற்கும் திருப்பி இங்கிருந்து பொருட்களை கொண்டு போவதற்கும் இந்த கோவேறு கழுதைகளை பயன்படுத்துவார்கள். ஏன்னா பலமுள்ள மிருகமாக இருக்கிறது. இந்த கோவேறு கழுதையை கண்டுபிடித்தவன் ஆனாக்கு. அதாவது அது இருந்தது ஏற்கனவே. டிஸ்கவர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது, இன்வென்ஷன் வேற, டிஸ்கவரி வேற. இங்க கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவேறு கழுதை கத்ரா இயேசு கிறிஸ்து கூட ஏறி பவனி வந்த வாகனமாக இருக்கிறது. நமக்கு நன்றாக தெரியும். கழுதைக்கும் குதிரைக்கும் பிறந்தது. ஆனா கோவேறு கழுதை இன்னொரு கோவேறு கழுதையோட இணை சேர முடியாது. அப்படி சேர்ந்தாலும் ஒன்றும் பிறக்காது. அது அலிகள் போல. அப்ப அந்த கோவேறு கழுதை அப்படின்னு ஒரு இனம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சவன் யாரு? இந்த ஆனாக்கு என்பவன். பிரியமானவர்களே, இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த யூடியூபில் பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அஞ்சல்வெளி பாடங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். தபால்கள் பல இடங்களில் தவறுகின்றன, சேர மாட்டேங்குது, அங்க போய் சேர மாட்டேங்குது. அதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.